பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இன்னைக்கு பார்க்க போகிற வசனங்கள் அல்பக்கரால 68லிருந்து 71 வரைக்கும். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். காலு தூலனா ரப்பக யுபையின் லனா மாஹிய கால இன்னஹு யகூலு இன்னஹா பக்கரத்துல்லா ஃபாரிலுல் வலா பிக்ர் அவானும் பைன ذلك فافعلوا ما تعمرون. قالوا ادع لنا ربك يبين لنا ما لونها قال إنه يقول إنها بقرة صفراء فاقع لونها تسر الناظرين. قالوا ادع لنا ربك يبين لنا ما هي إن البقر تشابه علينا وإنا إن شاء الله لا محتدون. قال إنه يقول إنها بقرة لا ظلول تثير الأرض ولا تسقي الحرث مسلمة لا شية فيها قالوا الآن جئت بالحق فذبحوا وما قالوا يفعلون. அது எத்தகையது என்பதை உங்களுக்கு விளக்கும்படி இறைவனிடம் எங்களுக்கு வேண்டுவீராக என்றார்கள். அப்பசுமாடு அதிக கிழடும் அல்ல கன்றும் அல்ல, இவ்விரண்டுக்கும் இடைப்பட்டதாகும். எனவே உங்களுக்கு இடப்பட்ட கட்டளையை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் கூறுவதாக மூசா கூறினார். அதன் நிறம் யாது என்பதை விளக்கும்படி நமக்காகவும் இறைவனை வேண்டுவீராக என அவர்கள் கூறினார்கள். அவர் கூறினார், திடமாக அது மஞ்சள் நிறமுள்ள பசுமாடு, கெட்டியான நிறம், பார்ப்பவர்களுக்கு பரவசம் அளிக்கும் அதன் நிறம் என அவ்விறைவன் அருளினான் என்று மூசா கூறினார். உமது இறைவனிடத்தில் எங்களுக்காக பிரார்த்தனை செய்வீராக, அவன் அது எப்படிப்பட்டது என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்துவான். எங்களுக்கு எல்லா பசுமாடுகளும் திடனாக ஒரே மாதிரியாக தோன்றுகின்றன. அல்லாஹ் நாடினால் நிச்சயமாக நாம் நேர்வழி பெறுவோம் என்று அவர்கள் கூறினார்கள். நிச்சயமாக அப்பசுமாடு நிலத்தில் உழவடித்ததோ நிலத்திற்கு நீர் பாய்ச்சவோ பயன்படுத்தப்படாதது, ஆரோக்கியமானது, எவ்விதத்திலும் வடிவில்லாதது என்று இறைவன் கூறுகின்றான் என கூறினார். இப்பொழுதுதான் நீர் சரியான விவரத்தை கொண்டு வந்தீர் என சொல்லி அவர்கள் செய்ய இயலாத நிலையில் அப்பசுமாட்டை அறுத்தார்கள். 67வது வசனத்துல சொல்லப்பட்ட பசுமாட்டை பத்தி தான் வசனம் 68லிருந்து 71 வரைக்கும் விளக்கப்படுத்துது. ஒரு பசுவை அறுக்குமாறு இஸ்ரவேலர்களுக்கு இறைவன் கட்டளையிட்டிருக்க அவர்கள் அந்த பசு குறித்து தம் இறை தூதரிடம் வினாவுக்கு மேல் வினா எழுப்பி நச்சரித்துக் கொண்டே இருந்தார்கள். கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு தமக்கு தாமே நெருக்கடியை உண்டு பண்ணிக்கிட்டாங்க இஸ்ரவேலர்கள். ஏதோ ஒரு பசுமாட்டை பிடிச்சிட்டு வந்து அறுத்திருந்தா இந்த பிரச்சனை உடனே தீர்ந்திருக்கும். ஆனா கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு தங்களுடைய விஷயத்தை தாங்களே கடுமையாக்கிக்கிட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினார்கள், இஸ்ரவேலர்கள் அல்லாஹ் நாடினால் நிச்சயம் நாங்கள் நேர்வழி கிடைக்க பெறுவோம் என்று மட்டும் சொல்லாதிருந்தால் அந்த பசுவை அவர்கள் அடைந்தே இருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் நாடினால் என்று கூறியதால் தான் அதை அடைந்தார்கள். அது ஒரு பசு, அது நிலத்தை உழுதோ பயிருக்கு நீர் இறைத்தோ பழக்கப்பட்டது அன்று அப்படின்னு அல்லாஹ் கூறினான். அதாவது அந்த பசு உழவு செய்ய பழக்கப்பட்டது அல்ல, நீர் விசை உருளையில் பூட்டி நீர் இறைக்க தயார்படுத்தப்பட்டதும் அல்ல. மாறாக அந்த பசு உயர்தரமானது, அழகானது, மதிப்புமிக்கது, எந்த குறைகளும் இல்லாதது, ஆரோக்கியம் நிறைந்தது. மேலும் வடுவு எதுவும் கிடையாது, அதாவது அந்த பசுவோட நிறத்திலையும் கலப்பு இருக்காது. இப்படின்னு அல்லாஹ் சொன்னதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த மக்கள்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்போதுதான் நீர் சரியாக சொன்னீர் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பசுமாடு கிடைச்சதுக்கு அப்புறமும் அறுக்க மனம் இல்லாம தான் அறுத்தாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களுடைய கூற்றுப்படி அவங்க அந்த பசுவை அறுக்கக்கூடாது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க நினைச்சது நடக்காம அந்த பசுவை அறுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. அந்த பசுவை பற்றி அவ்வளவு தூரம் விளக்கம் சொல்லியும் கூட அதிகமான கேள்விகளை கேட்டு தாங்களே சிரமத்துக்கு உள்ளாக்கிட்டாங்க. அதன் காரணமாக தான் அதனுடைய தோல் நிறைய அளவுக்கு தங்கத்தை கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதனால அந்த பசுமாட்டை அறுக்க அவங்க முன் வரல. இன்னொரு அறிவிப்பின்படி பசுமாட்டோட எடைக்கு 10 மடங்கு அளவு தங்கத்தை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாச்சுன்னு. அதுக்கப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அதன் ஒரு பகுதியை எடுத்து கொலை செய்யப்பட்ட அவரை அடியுங்கள் அப்படின்னு சொன்னாரு. பசுமாட்டோடைய இரு முன் சப்பைகளுக்கு இடையில் உள்ள ஒரு துண்டை எடுத்து அவர் அடிச்சாங்க. உடனே அவர் உயிர் பெற்று எழுந்தார். உயிர் பெற்று எழுந்த அவர் தன்னை கொண்டது தன்னுடைய சகோதரனுடைய மகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மரணம் அடைஞ்சிட்டாரு. மேலும் ஒரு வசனத்தோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.